ஏற்றுமதியில் லாஜிஸ்டிக்ஸில் நமக்கு ஆகக்கூடிய செலவுகளை நாம் முன்னமே பிளான் போட்டு இவ்வளோ செலவாகுங்கிறத கணிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாத பட்சத்தில் நாம் ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டாலோ அல்லது சிஹெச்ஏ தெளிவில்லாமல் ஒரு கொட்டேஷன் கொடுத்து அதை அப்படியே நம்பி நாம் பையருக்கு கொட்டேஷன் கொடுத்தாலோ நம்ம லாபத்தில் 5-10% வரைக்கும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நஷ்டமடையாமல் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய நேரடி செலவுகள், மறைமுக செலவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நிம்மதியாக தொழில் பண்ணலாம். இதை அடிபட்டு கற்றுக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மறைமுக செலவுகள். நம்ம சிஹெச்ஏ என்ன பண்ணுவார், கப்பல் கட்டணத்தை மட்டும் நமக்கு சொல்லுவார். ஃப்ரைட் சார்ஜஸ் எவ்வளோங்க அப்படிம்பார். ஆனால் அதுக்கு அடுத்து ஹிடன் சார்ஜஸ்லாம் நிறையா இருக்கும். டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. துறைமுகத்தில் சரக்கை கையாளுறதுக்கான கட்டணம். அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒன்று போடுவார். அதுக்கடுத்து பல ஏற்றுமதியாளர்கள் மறந்து போகிறது என்னென்னா ஆர்ஜின் சார்ஜஸ். ஃபேக்ட்ரி திருப்பூரில் இருக்கும், ஹார்பர் எங்கே இருக்கும், தூத்துக்குடியில் இருக்கும். திருப்பூர்லேருந்து தூத்துக்குடிக்கு சரக்கு கொண்டு போகணும்ல, அந்த லாரி வாடகையை கணக்கு பண்ணதை விட்டுருவாங்க. அப்புறம் கடைசியில் ப்ராஃபிட்லேருந்து போகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எந்த போர்ட்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த போர்ட்டுக்கு ஆகக்கூடிய லாரி வாடகை முதற்கொண்டு எல்லாமே கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டான காஸ்டிங் நாம் பையருக்கு கொடுக்க முடியும். அதுக்கடுத்து இன்கோ டேர்ம்ஸில் சரிதான புரிதல் இல்லாமல் பையர் எஃப்ஓபி காட்டிருப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்க, மரைன் இன்சூரன்ஸ் சேர்த்து எடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட பல எக்ஸ்போர்ட்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் புதுசாக ஏற்றுமதி தொழில்கள் வர்றவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நாம் என்ன இன்கோ டேர்மில் எடுத்திருக்கோம், நம்ம பொறுப்பு எங்கே முடியுது, பையர் பொறுப்பு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எஃப்ஓபினா என்ன, எக்ஸ் ஒர்க்னா என்ன, எஃப்சிஏனா என்ன, சிஎன்எஃப்னா என்ன, சிஐஎஃப்னா என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதுக்கான சார்ஜஸை கால்குலேட் பண்ணி பையருக்கு கொட்டேஷன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நாமளே ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத செலவுகளை நாமளே எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் அதிகமாக போயிடும். சில நேரங்களில் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வேணான்னே பையர் வேணாலும் சொல்லிடுவார். அதுக்கடுத்து வெயிட். நாம் கப்பலில் சரக்கு அனுப்புகிறோம், அது வெயிட் வச்சு தானே கணக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் 10 கிலோ இருக்குது. ஸோ 10 பாக்ஸ் அப்படின்னா 100 கிலோ அப்படின்னு சொல்லி கணக்கு போடுவாங்க. ஆக்சுவலாக வால்யூமெட்ரிக் வெயிட் தான் கணக்கு பண்ணுவாங்க. இப்போது ஒரு பாக்ஸில் 10 கிலோ அளவுக்கான பஞ்சு இருக்குது. வெயிட் போட்டால் 10 கிலோ வரும். ஆனால் அதனோட வால்யூம் அதிகமாக ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால வால்யூமெட்ரிக் வெயிட் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு பாக்ஸோட எடை அப்படின்றது 50 கிலோ கூட போகலாம். ஸோ அப்போ அவங்க 50 கிலோவுக்கு தான் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வால்யூமெட்ரிக் வெயிட்டை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற நாலேஜ் நமக்கு வேணும். இது போக சுங்கவரி மற்றும் ஆய்வு கட்டணங்கள் அப்படின்னு ஒரு சில இது உண்டு. சில பொருட்களுக்கு கட்டாயமாக சுங்கச்சோதனை அப்படின்றது உண்டு. சில பொருட்களுக்கு ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. சில பொருட்களை செக் பண்ணலாம், பண்ணாமலும் விடலாம். ஸோ அந்த மாதிரி நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள், இப்போ உதாரணம் பிளாஸ்டிக் பண்ணுறோம், ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கான கட்டணத்தை நாம் சுங்கவரி அப்படின்னு சொல்லி இது ஹார்பரில் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ இது ஆய்வு கட்டணம், இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நாம் அதுக்கான ஆய்வுக்கான செலவு பே பண்ணி ஆகணும். அதையும் நாம் கொட்டேஷனில் சேர்க்கணும். அதுக்கடுத்து இந்த ஃபைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட் மாதிரியான பிரத்யேக அந்த ஆய்வக சோதனைகளுக்கெல்லாம் நாம் செலவாகக்கூடிய காசு, ஸோ அதையும் நாம் இதில் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. நம்ம என்ன பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம், அந்த பொருளுக்கு கஸ்டம்ஸில் என்ன மாதிரி செக்கிங் இருக்குது, அதுக்கு நாம் எவ்வளோ பே பண்ணணும், அந்த பொருளுக்கு என்ன ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதுக்கு என்ன செலவாகும், இது எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணால் தான் காஸ்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கரன்சி ஃப்ளக்சுவேஷன். நம்ம விலை நம்ம கொட்டேஷன் அனுப்பும்போது டாலர் மதிப்பு அதிகமாக இருக்கும், நமக்கு பணம் வரும்போது டாலர் மதிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம லாபத்தில் ஒரு பெரிய அடி விழுகும். ஸோ அதனால் நம்ம இதையெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த செக்லிஸ்ட்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. பேக்கேஜிங்க்கு என்ன செலவு, இங்கேருந்து குட்ஸை ஹார்பருக்கு அனுப்புறதுக்கு என்ன செலவு, சிஹெச்ஏ என்ன சார்ஜ் பண்ணுறாரு, சரக்கு கட்டணம் என்ன, காப்பீடு இருந்துன்னா காப்பீடு கட்டணம் என்ன, இங்கேருந்து நம்ம ஹார்பர்லேருந்து பையர் கண்ட்ரி வரைக்கும் போகிறதுக்கான கப்பல் கட்டணம் என்ன. ஸோ இது எல்லாம் நாம் செக் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு ஏதாவது பண்ண டிக் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்க எஃப்ஓபியில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது.
அது மட்டும் இல்லாமல் ஒரு பஃபர் மார்ஜின் வச்சுக்கிறது 2லேருந்து 3% நம்ம என்ன தான் அப்படியே நூல் பிடிச்சாப்புல ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சாலும் ஒரு 2 to 3% வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பஃபர் மார்ஜின் போட்டு வச்சிட்டோம்னா எதிர்பாராத செலவு, அவசர செலவு ஏதாவது வந்ததுன்னா கூட அதை சமாளிக்கிறதுக்கு ஆகும். நம்ம லாபத்தில் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி நூக்கன் கார்னர் யோசித்து என்னென்ன செலவு வரும் அப்படின்றத கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி நாம் கொட்டேஷன் அனுப்பினோன்னா ஏற்றுமதியில் லாஸ் கீஸ் ஆகாமல் தப்பிக்கலாம். இது ஒரு 2-3 ஷிப்மெண்ட்டுக்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது போனால் என்னென்ன செலவாகும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நீங்களே நீட்டாக கால்குலேட் பண்ணிப்பீங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த செலவுகள்லாம் வந்து சேர்க்கும்போது தான் வந்து நாம் நஷ்டம் அடையாமல் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.